கைஸ் நம்ம கூலி படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ பீக் லெவலில் இருக்குது. படத்தோட அப்டேட் வந்து என்ன வரும்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிற நிலமையில படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் பார்த்தீங்கன்னா மந்த் எண்டில் வரும் மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி படத்தோட பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு ஒரு மேசிவான பிஸ்னஸ் பண்ணியிருக்கு. ஒரு 500 கோடி பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே வந்து பிஸ்னஸ்க்கு வந்து பயங்கரமாக போட்டி போட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் ஜெயின் படத்தை வாங்குது. தென் ஓவர்சீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து உள்ளே வந்திருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 81 கோடி இந்த படத்தை வாங்கியிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவோட ஹிஸ்ட்ரியிலே இந்த அளவுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ண படம் அப்படின்னா அது கூலிதா அப்படின்னு சொல்லணும் ஓவர்சீஸில். அது மட்டும் வேர்ல்டு வைடாகவே பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான அந்த எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கிளம்பிட்டு இருக்கு. வேர்ல்டு வைடாகவும் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணியிருக்கு அப்படின்றத ஒரு உண்மையான விஷயம். ஸோ நம்ம நாகார்ஜுனாவும் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த படத்தை பற்றி பேசிட்டு இருக்காரு இப்போ ரீசெண்டாக. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் இந்த படத்தில் வில்லன் ரோல் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே வந்து கொடுத்து வச்சிருக்கணும். அந்த அளவுக்கு இந்த படத்தோட அந்த கண்டென்ட் எல்லாம் பயங்கரமாக வந்திருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து என்கிட்ட பேசுகிறப்போ, சார் நீங்கள் வந்து இந்த படத்தில் வில்லன் ரோல் பண்ணுறதுக்கு ஓகேவா, இல்லைனா வந்து நான் கிளம்புறேன், இதுக்கு வந்து நீ ஓகேவா இல்லைன்னு மட்டும் சொல்லுங்கள், இல்லை காஃபி குடிச்சு நான் கிளம்புறேன், பெருசாக வந்து நான் பேச விரும்பல அப்படின்னு சொன்னாராமா. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து ஒரு இம்பாக்ட் கொடுக்குற அளவுக்கு ஒரு பெரிய பிக் ஷாட் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நம்ம வில்லன் ரோல் வந்து காமிச்சிருக்காங்க. அதுதான் நாகார்ஜுனாவோட ரோல். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா படத்தில் நாகார்ஜுனா அண்ட் வந்து நம்ம சூப்பர் ஸ்டாரோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் கிளம்புது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூலி படத்தோட பிஸ்னஸும் சரி ஒவ்வொரு அப்டேட்ஸும் சரி தாறுமாறாக மேசிவாக இறக்கிட்டு இருக்காங்க சன் பிக்சர்ஸ் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம கூலி படத்தோட அந்த அப்டேட் வந்து அடுத்தடுத்து என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு. மேலும் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் அண்ட் கூலி ஜெயிலர் 2 இந்த படத்தை பற்றின ஆட்டான அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பண்ணுறேன். தேங்க்யூ ரொம்ப சொல்லுங்கள்.